அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இஃப்தாருக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. பொட்டேட்டோவில் வந்துட்டு பஜ்ஜி மாவை தடவி அந்த மாதிரியும் வந்துட்டு போட்டிருந்தோம். ரொம்பவே வந்துட்டு அழகாக மொறு மொறுன்னு வந்துட்டு பொரிஞ்சிருந்துச்சு. பஜ்ஜி வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இன்னைக்கு நோம்பு வந்துட்டு ரொம்பவே வந்து தண்ணி தாகமாக தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணி தான் வந்துட்டு ரொம்பவே தவிக்கிற மாதிரி இருக்குது. அதனால அஸ்தஃபிருல்லாஹ் நம்ம வந்து இப்படி சொல்லக்கூடாது. நோம்பு வந்துட்டு வைக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு? நோம்புலாம் வந்துட்டு நல்லா லேசான முறையில் வந்துட்டு இருக்குதா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நல்லா இருக்குதா அப்படின்ட்டு. இன்றைக்குள்ள நோம்பு வந்து எப்படி போச்சுன்னா வந்துட்டு சகர் வந்து வச்சு செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் வந்து தூங்குகிறோம். சில நேரம் தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு காலேஜ் போக வேண்டியதாக இருக்குது. காலேஜ் போயிட்டு வரோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் டே காலேஜ். எனக்கு வந்துட்டு எப்படின்னா 4 o'clock தான் வந்துட்டு விடுவாங்க. போயிட்டு வரும்போதே வந்துட்டு தலைவலியோடு தான் நான் வந்து வந்தேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து குடிக்கவே இல்லையா. தண்ணி குடிக்காமல் இருந்தாலே வந்துட்டு தலை தான் ரொம்ப ரொம்ப வலிக்கும். அதனால் வந்துட்டு தலைவலியோடு தான் வந்து வந்திருந்தேன். வந்து கொஞ்ச நேரம் வந்து படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அசர் தொழுதுட்டு திரும்பி வந்து படுத்திருந்ததுக்கப்புறம் நோம்பு திறக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அல்லாஹ்வுடைய நோம்பு வந்துட்டு நிறைவேற்றியாச்சு. 6வது நோம்பை நம்ம வந்துட்டு ரொம்ப லேசான முறையில் அல்லாஹ் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டான். இன்றைக்கி நோம்புக்கு வந்துட்டு பஜ்ஜி, அப்புறம் வந்துட்டு அந்த பொட்டேட்டோ பஜ்ஜி அது போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு நோம்பு கஞ்சி, ரோஸ் மில்க்கு, அதே தான். அந்த இது மட்டும் மாறும், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் மாறும், அவ்வளோதான். மற்ற எதுவுமேலாம் இது இல்லை. இங்கே வந்துட்டு நோம்பு கஞ்சியில் வந்துட்டு இப்போ வடையோ எதையோ ஒன்று போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க.